இன்னைக்கு நான் ஒரு நேச்சுரலான ஹேர் டை செய்து காமிக்க போறேங்க. மருதாணியை வச்சு இந்த ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். நிறைய பேர் மருதாணியை வச்சு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணா எனக்கு முடி வந்து ப்ரௌனா தான் இருக்குது, ப்ரௌனா தான் வரும் அப்படின்னே கமெண்ட்ல சொல்றாங்கங்க. கண்டிப்பா கிடையாதுங்க. நான் செய்யற மெத்தட்ல ஒரு வாட்டி நீங்க செய்து பாருங்க, உங்களுடைய முடி வந்து 2 மாசத்துக்கு கருப்பா இருக்குங்க. நான் மருதாணியோட ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து இந்த ஹேர் டை, அதாவது இந்த ஹென்னா ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ண போறேன். இது உங்களுடைய முடியை நல்லா கருகருன்னு ஆக்கும். அப்படி கருமையான முடிகள் 2 மாசத்துக்கு குறையாம உங்களுக்கு முடி கருப்பாக இருக்கும். வாங்க இப்ப இந்த மருதாணி ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம், இந்த மருதாணியில எந்த ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நான் மருதாணி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு சேர்க்க போற முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா இந்த கொன்றைக்காய் தாங்க. கொன்றைக்காயை வச்சு ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இப்போ கொன்றைக்காயை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்க, இதுதான் கொன்றைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரோட்டோரத்துலலாம் ஒரு எல்லோ கலர்ல பூ பூக்கும் பாருங்க. இந்த ஹைவேல எல்லாம் போனீங்கனாலே இருக்கும். இது வந்து அமேசான்லயும் உங்களுக்கு கிடைக்குது, எல்லா ஆன்லைன் மார்க்கெட்லயும் கிடைக்குது. நீங்க நாட்டு மருந்து கடையில போய் கொன்றைக்காய் அப்படின்னு கேட்டீங்கனாலே இந்த மாதிரி அவங்க ரெடிமேடிலேயே செய்து வித்துட்டு இருப்பாங்க. இதுக்குள்ளாரதான் இந்த காய் வந்து இருக்கும். காய் விதை எல்லாமே இருக்கும். அதில் இருக்கக்கூடிய விதை இதுதான். இதை வச்சு நான் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. இதுல இருந்து இதை எடுத்து நான் வச்சிருக்கேன். இப்போ இந்த மருதாணி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு இதை வந்து நான் தண்ணியில ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். ஓகேவா? இது நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும். இந்த ஜூஸை வச்சு தான் நம்ம வந்து மருதாணி ஹேர் டை ப்ரிப்பேர், கரெக்டான ரேஷியோல நம்ம பொருட்களை சேர்த்து எந்த ஒரு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணாலுமே நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 100% கிடைக்குங்க. இப்போ மருதாணியோட இந்த ஒரு கொன்றைக்காயை சேர்த்து செய்யும் பொழுது நம்மளுக்கு 2 மாசம், அதாவது 60 நாளுமே நம்மளுடைய முடி வந்து நல்லா கருப்பாவே இருக்கும். இது உண்மைதாங்க. கண்டிப்பா நீங்க செய்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ இது நல்லா 1 ஹவர் ஊறட்டும். பாருங்க, 1 மணி நேரம் வச்சு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு இரும்பு கடாயில வந்து நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. இதை சேர்க்கறதுனால எப்படி நம்மளுடைய ஹேர் டை வந்து 2 மாசத்துக்கு நம்மளோட முடிய கருப்பா வச்சிருக்கிறதுனா, இதுல வந்து ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். பாருங்க, நல்லா தெரியுதுன்னு தெரியும் உங்களுக்கு. இந்த பிசுபிசுப்பு தன்மை நம்மளுடைய ஹேர் டைல சேரும் பொழுது முடியில வந்து நல்லா வந்து கருமையை பிடிச்சி வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இந்த கொன்றைக்காய் வந்து யூஸாக இருக்குதுங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுங்க. பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு கருமை எல்லாமே எடுத்துடணும். ஓகேவா? இப்போ நம்ம இதை வந்து ஸ்டவ் மேலே வச்சுட்டு, கடாயை ஸ்டவ் மேலே வச்சுட்டு, ஸ்டவ் ஃப்ளேமை வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம ஊற்றின தண்ணி வந்து கொஞ்சமாக குறையணும். இப்போ நம்ம 1 டம்ளர் இந்த தண்ணி இருக்குது அப்படின்னா அது ஒரு 3/4 டம்ளராக ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இன்னுமே இதோட பவர் வந்து ஜாஸ்தியாகும். இந்த மாதிரி கொதிக்க வச்சு செய்யும்போது இன்னுமே இதோட பவர் வந்து நம்ம ஜாஸ்தியாகும். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம வந்து சில பொருட்களை சேர்த்து நம்ம ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நல்லா வந்து தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் சுண்டி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம சில பொருட்களை சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் வந்து சிம்லயே இருக்கட்டும். இப்போ இதுல நம்ம வந்து ஒரு 3 டீஸ்பூன் வந்து மருதாணி சேர்த்துக்கலாம், மருதாணி பவுடர். அடுத்து வந்து இதுல 2 டீஸ்பூன் நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா தட்டிகள்லாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நல்லா கட்டிகள் இருக்கக்கூடாதுங்க. நல்லா கட்டிகள்லாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. கன்சிஸ்டன்சி கரெக்டா வரணும். அதுலக்கு நம்ம வந்து ஸ்டவ்ல இருக்கட்டும். இது இப்போ பாருங்க, கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கு. இது ஆறுச்சுன்னா இன்னுமே நல்லா கெட்டியாயிரும். இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டு கட்டியெல்லாம் இல்லாம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு நீங்க செய்யும்போது உங்களுக்கு கட்டிகள்லாம் நல்லா வந்து கரைஞ்சிரும்.
இல்லை நீங்கள் அந்த தண்ணி நம்ம கொன்றைக்காயோட தண்ணியை நல்லா ஆற வச்சுட்டு பவுடரை கலக்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்டிகள் விழுகாது. நான் இப்போ சூடோடையே ஸ்டவ் வச்சு செஞ்சுட்டேன் இல்லையா, அதனால உங்களுக்கு கட்டிகள் இருக்கு. நீங்கள் ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கூட நீங்கள் டையை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதுல நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அன்னபேதி அப்படிங்கிற ஒரு பொருளை சேர்க்கிறோம். நிறைய பேர் அன்னபேதினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நாட்டு மருந்து கடையில கிடைக்குங்க, 2 விதமா கிடைக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சுத்திகரிக்கப்பட்ட அன்னபேதி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சுத்திகரிக்கப்படாதது. சுத்திகரிக்கப்பட்டது வந்து இப்போ நான் போட்ட கலர்ல இருக்கும், பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். பட் சுத்திகரிக்கப்படாதது லைட் கிரீன் கலர்ல இருக்கும், பவுடர் ஃபார்ம்ல இருக்காது. அது உப்புத்தூள் எப்படி இருக்கும், கொஞ்சம் கொரன்னு பெரிய உப்புத்தூளா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. ஓகேவா? நீங்க அதை வாங்கி எலுமிச்சம்பழம் போட்டு நல்லா சுத்திகரிச்சுக்கணும். அந்த சுத்திகரிக்கிறது எப்படி நான் ஒரு வீடியோ போடுறேன், ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன், இன்னும் நான் போடலை. உங்களுக்கு அது எப்படின்றதையும் நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து அந்த அன்னபேதியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இல்லை நீங்க ஆன்லைன்ல கிடைக்குங்க, நாட்டு மருந்து கடையில கிடைக்கலன்னா ஆன்லைன்ல கூட கிடைக்குது. பாருங்க, இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேருக்கு வந்து நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். அன்னபேதி இந்த மருதாணியோட சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டை நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம செய்து பூசணும் அப்படின்னா முடி வந்து கருப்பாயிரும். 1/2 hour தலையில வச்சாலே போதும், முடி நல்லா கருகருன்னு ஆயிரும். கருகருன்னு ஆன முடிகள் வந்து 2 மாசத்துக்கு அப்படியே முடி கருப்பாவே இருக்கும். அதுக்கு இந்த கொன்றைக்காயும் இந்த அன்னபேதியும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன், கட்டிகள்லாம் இல்லை. இப்போ இதை வந்து ஒரு 2 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ பாருங்க, ஒரு 2 hours அப்படியே வச்சாச்சு. இப்போ இந்த ஹேர் டையை நம்ம அப்ளை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய முடியை வந்து நல்லா ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய முடியில் எந்த விதமான அழுக்கு இருக்கக்கூடாது, ஸ்கேல்ப்லலாம் எண்ணெய் பிசுக்கு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா ஸ்கேல்ப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கேல்பில் நல்லா படுற மாதிரி சொதம்ப அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour விட்டிங்கன்னா போதுங்க. உங்களுடைய முடிகள் வந்து நல்லா கருன்னு ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் 1/2 hour வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. இப்போ நம்மளுக்கு கருப்பான முடிகள் எல்லாமே 2 மாதத்துக்கு அப்படியே கருமையாகவே இருக்கும். ஒரு வெள்ளை முடி கூட எட்டி பார்க்காது. ரெகுலராக 2 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த ப்ராசஸ் செய்துட்டு வரும் பொழுது உங்களுடைய இளநரைகள் கண்டிப்பாக திருப்பி வரவே வராதுங்க. முதுநரை இருக்கிறவங்க ரெகுலராக பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுடைய நரைமுடி பிரச்சனைக்கு 100% சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.